அவருடைய சமூகத்தில் வந்திருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். வாசிப்போம், ரோமர் வாசிங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். நீங்க எப்படி இருக்கீங்க? டுடே டாபிக் அதுதான். பக்கத்தில் கேளுங்களேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணன் நீங்க எப்படி இருக்கீங்க? அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? தங்கச்சி நீங்க எப்படி இருக்கீங்க? தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க? கேட்டுட்டீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? How are you? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் வாசித்த அந்த வேத பகுதியில் இதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்னோடு கூட 17வது வசனம் ஒரு கணம் படிக்கலாம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே. முன்னே இன்னும் ஒன்று இருக்கு, இங்கிலீஷில் கொஞ்சம் படிச்சிருங்க. Know ye not that to whom ye yield yourselves servant to obey, his servants ye are, to whom ye obey, whether of sin unto death or of obedience unto righteousness. கவனிங்க, இந்த அற்புதமான ஒரு வார்த்தை அந்த 17வது வசனத்தில் தமிழில், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும். முன்னே எப்படி இருந்தோமா? சொல்லுங்களேன். நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் அப்படி தான் இருந்தேன். முன்னே பாவத்திற்கு, பாவம்னாலே தெரியாது நமக்கு, பாவம் என்றால் என்னன்னு தெரியாது. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அப்பா அம்மாவுக்கு சொற்பேச்சை கேட்காதே பாவம், அங்கே தான் தொடங்குது. ஸ்டார்டிங்கே அங்கே தான் இருக்குது. நான் ஒரு விரும்புகிறேன் ஒருத்தனை, அவனை நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு சொல்கிறோமே, அங்கே தான் தொடங்குது பாவம். அவளை தான் ஸ்டார்ட். அது 1 1 2 3 4 5ன்னு தொடங்கி அதுதான் உன் தலையெழுத்தாக மாறுது. ஏன் எல்லாம் என் தலையெழுத்துன்றமே அதுதான். தலையெழுத்து எழுதுறது யார்? இறைவன் அல்ல. படைக்கும் பொழுது நல்லா தான் படித்தார். அந்த தலையெழுத்தை மாற்றிக்கொள்வது நாம் தான். அழகாக உங்களை படிக்க வைக்கிறாங்க, நல்ல சமுதாயத்தில் சிறப்பானவர்களாக வைக்கிறாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையை சீர்குலைத்து கொள்வது மனிதர்களாகிய நாம் தான் என்பது வரலாறு. ஓகே, புரிஞ்சுப்போம். நான் கொஞ்ச நேரம் தான் பேச போகிறேன், ரொம்ப நேரமெல்லாம் இல்லை. மணி 9:25 ஆகிப்போச்சு. கொஞ்ச நேரம் தியானிப்போம். முன்னே பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். உபதேச சட்டம் நமக்கு இல்லை, ஃப்ரீயாக இருக்கிறோம். நம்ம எல்லாம் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிறோம். உபதேச சட்டம் இல்லாமல் நீதிக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். 18வது வசனம், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். 17வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். எதுக்கு அடிமை? எப்போ? முன்னே. ஓகே, இப்போ நம்ம 18வது வசனத்தில் பார்க்குறோம், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாகி நீதிக்கு. ஓகே, 19வது வசனம், உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். மாம்சத்தில் என்ன இருக்கு? முட்டி வலி, இடுப்பு வலியெல்லாம் இல்லை, அந்த வலியை பற்றி பேசலை. கொஞ்சம் வீக்காக இருக்கிறேன், எதில் நான் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது.
சிலருக்கு பிரேக் அடித்தா என்ன ஆகலை, பைக்கு வண்டி நிற்க மாட்டேன்னுது. சிலருக்கு அந்த மாதிரி என்னால் சில தவறை விட்டு என்னால் ஓய்ந்திருக்கவே முடியலை, பலகீனம். அதுதான் மாம்ச பலகீனம். என்னால் பொய் சொல்லாமல், என்னால் அந்த பையனை பார்க்காம அந்த பொண்ணை பார்க்காம இருக்கவே முடியல, கண்ட்ரோல் பண்ணுறேன். என்னால் ஸ்மோக் பண்ணாமல் இருக்க முடியல, கண்ட்ரோல் பண்ணத்தான் பண்ணுறேன். ஐயோ திருவிருந்து ஒரு 3 நாளானா ஸ்மோக் பண்ணாமல் இருக்கலாமேன்னு கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனாலும் அதான் மாம்ச பலகீனம். வேறு பலகீனமெல்லாம் இல்லை நமக்கு. மாம்ச பலகீனம் அதுதான். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. முன்னாடி எதுக்கு ஒப்பு கொடுத்தோமா? அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கீழ்கோடிட்டு படிச்சிங்கன்னா தெரியும். முன்னே அக்கிரமத்திற்கும் அசுத்தத்திற்கும் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். இப்போ பாருங்க, முன்னே இப்பொழுது, முன்னே இப்பொழுது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்னோடு கூட 21வது வசனம், இப்பொழுதும் உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அந்த காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணம். இப்போ அவருடைய வரலாறு எழுதுகிறார். நான் அந்த வரலாறை சொல்கிறேன் பாருங்களேன். இவர் ரோமாபுரிக்கு போகவே இல்லை, ரோமாபுரியில் இருந்த விஷயங்களை இவர் எழுதுகிறாரு. அந்த காலத்தில் அடிமைகள் வியாபாரம் ரொம்ப ஜோராக நடந்துட்டு இருந்தது. கடன் கொடுக்கலையா, பிள்ளைகளை அனுப்பி வச்சுரு, மாடு மேய்க்க. இப்போ கூட துபாய்க்கெல்லாம் இங்கேருந்து சில பசங்களை கொண்டு போகிறாங்களே, எதுக்கு? நல்ல சேலரின்னு கொண்டு போகிறாங்க. ஆடு மேய்க்க, ஒட்டகம் மேய்க்க தான். கவனிங்க, பக்கத்தில் இருப்பவர்களை பாரு தம்பி. லிசன் ப்ளீஸ். ஆடு மேய்க்க, ஒட்டகம் மேய்க்க தான். உங்களுக்கு தெரியாது. அடிமைகளான வியாபாரம் அப்போ ஜோராக நடந்துட்டு இருந்தது பவுல் ஊழியம் செய்கிற காலத்தில். அதனால் அந்த அடிமைகளை கொண்டு போய் பயங்கரமாக வருத்தப்படுத்துவாங்க. அவங்ககிட்ட வேலை வாங்கி கடைசியில் அவன் முடியலன்னு சொன்னால் விட்டுடுவாங்க. அவனை எப்படி விடுவாங்கன்னா, மரணத்திற்கு அவனை விட்டுடுவாங்க. அவன் செத்து தான் போகணும், அடுத்து வாழவே அவ்வளோ கடுமையாக வேலை வாங்குவாங்க. இப்போது நர்ஸ் எல்லாம் போகிறீங்க, நீங்கள் ஃபாரினுக்கு நர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அப்படி தான் உங்களை வேலை வாங்க. தூங்க கூட முடியாது உங்களுக்கு. நைட் அண்ட் டே ஒர்க்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டிரைவராக போகிறீங்கன்னு சொன்னால் நைட் அண்ட் டே உங்களுக்கு ஒர்க்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நைட் 2 மணிக்கு தான் மாலுக்கு போகணுன்னுவாங்க, 2 மணிக்கு தான் சாப்பிட போகணுன்னுவாங்க, திரும்ப 6 மணிக்கு உங்களை எழுப்புவாங்க. இது ரொம்ப கடுமையான ஜாப்புங்க. இப்போவும் ரொம்ப டீசெண்டாக நடக்குது. இந்தியாவிலேருந்து வேலை ஆட்களை கொண்டு போய் அங்கே என்ன வேலை வாங்குறாங்க? அடிமை வேலை வாங்குறாங்க, பணம் கொடுத்து. அப்போ பணம் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவ்வளவு துன்புறுத்துவாங்க அடிமைகளாக. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு அதனால் என்ன பிரயோஜனமாக கிடைச்சது? உங்களை மாக்காவாக வைச்சாங்க. மாக்கான்னு சொன்னால் மிருகங்களாக வைத்திருந்தார்கள் என்று சொல்வார்கள். இப்போ கூட சொல்லுவாங்க மாக்கா பார்ட்டின்வாங்க. மாக்கா பார்ட்டின்னா என்ன அர்த்தம்? மிருகங்கள், மிருகங்களைப் போல நடத்தினார்கள். அதனால் என் அன்பு தெய்வ ஜனமே, இந்த நல்ல கால வேலையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு விஷயத்தை மாத்திரம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கிங்க. நாம் எப்படி இருக்கிறோம் என்பது தான் கேள்வி. வாங்க என்னோடு கூட வாசிக்கலாம். நான் சொன்ன வேத பகுதியெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 பேதுரு 1:14 வசனம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி பாருங்களேன், அந்த நாம் செய்கிறது எல்லாமே தப்புன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, டே இது செய்யாதரான்வாங்க. ஆனால் நம்ம செய்ய வைக்கிறது அதுக்கு பேர் என்னதுங்க? அறியாமை. அறியாமை தான். ஒரு கட்டத்தில் அந்த நாம் செய்கிற தவறுகளின் நிமித்தம், இப்போ விபச்சாரமாக எய்ட்ஸு, இப்போ சாயம் கலந்த சாப்பாடு நிறைய சாப்பிட்றீங்களா, கேன்சர்.
இப்போ ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி அதிகமாக எடுத்துக்கிறீங்களா? மூலம். இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ இதெல்லாம் நம்ம புரியாமல் அறியாமல் செய்கிறது பொழுது பின்னாடி அதுக்கெல்லாம் என்ன வருதுங்க? ஒரு விளைவு வந்துக்கிட்டு தான் இருக்கு. நாம் அறியாமை செய்த பாவங்கள் நிமித்தம். வாசிக்கலாம் மீண்டும் ஒருமுறை 14வது வசனம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இங்க கூட அதை இச்சைகளின்படி நீங்க ஹைலைட் பண்ணிக்கங்க. முன்னே நீங்கள் அறியாமை செய்த இச்சைகளின்படி இனி நடவாமல், இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் நீங்கள் இருங்கள். எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன நடக்குது என்று சொன்னால், ரோமரையும் நம்ம பேதுருவையும் ஒண்ணா வச்சுப்போம். இப்போ என்னோடு கூட 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, முன்னே ஜனமா இருக்கவில்லை, தேவனுடைய ஜனமா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். சென்ற வாழ்நாள் காலத்திலே, சென்ற வாழ்நாள் காலத்திலே, அதுவும் முன்னேதான், சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது. அவங்க இஷ்டத்துக்கு நடப்பாங்கங்க. ஆனால் தெய்வ பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு உபதேச கட்டுப்பாடு, வேத கட்டுப்பாடு, இப்படி தான் வாழணுன்றது தான் கிறிஸ்தவம். எப்படியும் வாழுறது அது அப்படி. அங்கே கூட கண்ட்ரோல் போட்டு வச்சுருக்காங்களே, ராகு காலம், யமகண்டம், இப்படி நிறைய கண்டங்களை வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே எதுவும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃப்ரீடமாக இருக்காங்க. அதுதான் தப்பு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதுதான் கேள்வி. முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோமா? எப்படி புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். நடந்து கொண்டது போல இப்போ நடக்காதீங்க. தீத்து 3:3. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும். முற்காலத்திலே என்ன ஈனர்கள்? புத்தியே இல்லைங்க. ஸ்தோத்திரம். அதனால ஹலோ இருக்கீங்களா எல்லாரும்? தீத்து எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? எபிரேயருக்கு முன்னாடி புஸ்தகம், ஃபிலமோனுக்கு முன்னாடி தீத்து. ப்ளீஸ் தயவுசெய்து தீத்து 3:3. முற்காலத்திலே நீங்கள் எல்லாரும் புத்தியினரும், கீழ்ப்படியாதவர்களும், வழி தப்பி நடக்கிறவர்களும், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டு இருந்தவர்களாயிருந்தோம். துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும். அப்பா, முற்காலத்தில் எப்படி இருக்கு பாருங்களேன். முற்காலம் எப்படி இருக்கு? முற்காலம் எப்படிங்க இருக்கு? முன்னே எப்படி இருக்கு பாருங்களேன். நான் கொஞ்சம் அப்படி திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி நீ பிறக்க முடியாது? எப்படி தெரியுமா? அந்த உனக்கு என்ன இல்லை? அரணாகயிறு இல்லை, டைப்பர் இல்லை, கட்பனியன் இல்லை, எந்த உள்ளாடைகளும் உனக்கு இல்லை. இப்படி தான் இருந்த. சிச்சு இவ்வளோ அசிங்கமாக இருந்த. ஆமாம், அதுதான் இப்போ வேதம் காட்டுது. முன்னே நீ இப்படி தான் இருந்த. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற மக்களே, நீங்கள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை தானே வாழுறீங்க. முன்னே நாம் எப்படி இருந்தோமா? நாம் எல்லாரும் வெட்கப்படுற மாதிரி இருந்தோம். இப்பொழுதோ நாம் எப்படி இருக்கிறோம்? அதுதான் கேள்வி. இப்போ உங்களுக்கு புரியுதா டாபிக்கு? இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கோம்? அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் தெரியுது, இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன். அப்படியே தான் இருக்கிறேன்னா, அப்படியானால் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். முன்னே பொறாமை. திரும்ப ஒரு முறை 3வது வசனம். முற்காலத்திலே நாமும் புத்தியினரும். ஃபஸ்ட்டு அதுதான். என்ன இல்லை? புத்தியே கிடையாது. சொற்பேச்சை கேட்கறதே கிடையாது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது? புத்தியினும். முன்னே புத்தியினரும், கீழ்ப்படியதில் இல்லை, வழி தப்பி நடக்கிறவர்கள். இதுதான் வழி. என்ன அந்த வழி இல்லை. இப்படி போனால் என்ன வரும்? போய் தான் பார்த்து இல்லாம இன்னும் துணிவு. பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் பலவித அடிமைப்பட்டவர்களும். இச்சை இன்பம். ஏன் சினிமா பார்க்கக்கூடாதா? சீரியல் பார்க்கக்கூடாதா? கேள்வி பாருங்களேன். பார்த்தா என்ன? ஏன் திருவிருந்து நான் எடுக்கக்கூடாதா? எடுத்தா என்ன? பலவிதமான
இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் நாம் வாழ்கிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகை. சந்தோஷம் சமாதானம் இருக்குதானா? இல்லவே இல்லை. பகை எடுத்தாலும் என்னதான், குத்திடுவோம். உன்னை வாயை எடுத்தாலே என்ன பண்ணுறது தான், மற்றவங்கள குத்தி பேசுறது தான். சோதரம் கர்த்தர் நல்லவர். ஸோ அவங்களுக்கு சமாதானம் எதை கொடுக்கும்? கொஞ்ச நேரம் டிவி கொடுக்கும், கொஞ்ச நேரம் ட்ராவல் கொடுக்கும், கொஞ்ச நேரம் சினிமா கொடுக்கும். பகைக்கிறவர்களாக இருந்தோம். 4வது வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது அப்புறம் என்ன நடந்தது? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாய் பொழிந்ததில்லை. அது எங்கே இருக்குது தெரியல, அந்த ஆவியானவரை எங்கே தொலைச்சோன்னு தெரியல. சரி, எப்படி இருக்கீங்க? ஹலோ, பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் நான் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? ஒவ்வொரு வீட்டில் உள்ள பிள்ளைகளை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்பட வேண்டியதாக இருக்குது. பிள்ளைகளை நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்பா அம்மா கிட்ட சந்தோஷமாக தான் இருக்கீங்களா? அப்பா அம்மா உங்களை எல்லாரையும் திருப்தியாக பார்த்துக்கிறாங்களா? கிளாஸ் ரூமில் நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கடவுள் பார்க்குறார். அவர் பார்ப்பார் ஒரு நாள். அந்த பார்வையெல்லாம் இப்பொழுது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குதான்னு பார்க்கணும். எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக இருக்கீங்களா? இதெல்லாம் விட்டுடுங்க. ஹெல்த்தியாலாம் டாக்டர் மாத்திரை கொடுப்பார், அதெல்லாம் சரியாயிடும். ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்க? தெய்வீக வாழ்க்கை வந்திருக்கிற என் அன்பு மக்களே, நாம் தெய்வீக வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் என்பது தான் கேள்வி. இப்போது ரோமருக்கு போயிடலாம். இப்போது 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஓகே, இப்போ நான் சொல்லட்டுமா? இவ்வளோ மோசமான ஒரு மனிதனுக்குள்ளே இச்சைகளும் ரோகங்களும் பகைகளும் பொறாமைகளும் கோபங்களும் வைராக்கியங்களும் பம்பும் புத்தீனமான அனுபவம் எப்படி வந்தது? ஹலோ, இது எங்கள் அப்பா கிட்ட வந்ததா, எங்கள் அம்மா கிட்ட வந்ததா? இப்படி தட்டிக்கிட்டே போனால் ஆதாம் வருவார். ஆதாம் உனக்கு எப்படி வந்து? அது எனக்கு தெரியல. நான் எப்போ அந்த கீழ்ப்படியாமைக்கு நான் ஆளானனோ, எப்பொழுது அந்த சத்தத்தை கேட்டனோ, தெய்வ சத்தத்தை மறந்துட்டேன். இப்பொழுது அவன் சத்தத்தை கேட்டேன். அவன் சத்தத்தை கேட்டு நான் தெய்வ சத்தத்துக்கு பயந்துட்டேன். அவன் சத்தம் கிட்ட இழுத்துக்குச்சு. இப்போ தெய்வ சத்தம் என்ன தூரமாக விளக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். திருவிருந்தா நான் வரலப்பா, நீங்கள் போங்க. யார் சொன்னா? பரலோகத்துக்கு வரமாட்டீங்களோ? இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு மாறாதது. அவருடைய அன்பு மாறாமல் இருக்குது. மக்களே, சிந்திப்போம். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். சரி, இப்படியெல்லாம் பண்றதுக்கு முக்கிய கர்த்தா யாரு? முக்கிய காரணக்கர்த்தா யாரு? என்ன சத்தமே இல்லையா? அறியாமையினாலே செய்தோமே, புத்தியீனமாய் செய்தோமே. அடேட, எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு கல்லை வச்சு அதுக்கு ஒரு பேரை வச்சு நானே அதை வணங்கினேனே. இதுக்கெல்லாம் முக்கிய காரணக்கர்த்தா யாருன்னா இப்படி அமைதியாக இருக்கீங்க. என் அம்மா என் அப்பா இல்லை, அவங்களும் புத்தியினர்கள். என் தாத்தா பாட்டி அவங்களும் புத்தியினர்கள். என் முப்பாட்டன் அவர்களும் புத்தியினர்கள். இதுக்கெல்லாம் முக்கிய காரணர் இங்கே இருக்கிறப்பார் 2வது வசனத்தில். என்ன இருக்கு?
என்ன இருக்குங்க 2வது வசனத்தில்? பக்கத்தில் படிக்கிறாங்களா பாருங்க. 2வது. தம்பி நீங்களாம் வசனம் போடுறீங்களா? டிஸ்பிளேவில் போடுறீங்களா? டிஸ்பிளே பண்ணலாம்ல? காரணக்கர்த்தா யாருமா? ஹலோ, மனுஷன் பைத்தியகாரதனமாய் போவதற்கும் கீழ்ப்படியாமைக்கும் காரணக்கர்த்தா யாரு? அப்பா அம்மாவா? சத்தம் இல்லையே தம்பி, சொல்லுப்பா. யாரு? புரியலையா? யார் காரணக்கர்த்தா? எல்லாம் அமைதியாக இருக்கீங்க. வாயை திறந்து சொன்னால் யாருன்னா அடிச்சிடுவாங்களா பக்கத்தில்? என்ன அவன் பேரை சொன்னால் அடிப்பாங்களா? இல்லை உங்களுடைய சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்களா? யாருமா? யாரு காரணக்கர்த்தா? யாரு? உலகமா? அங்கே என்ன இருக்கு? படிங்க எல்லாரும், சத்தமாக படி. ஹலோ, யாரு? ஒரு ராஜா உன்னை உட்கார்ந்துன்னு ஆட்டி படைக்கிறான். அந்த ராஜா யாரு? ஆகாயத்து. அவன் ஆகாயத்தையும் உருவாக்கலை, ஆகாயத்தையும் படைக்கலை, ஆகாயத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே உட்காந்து உங்களை எல்லாரையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டான் 3வது கண்ணு. இன்னும் சர்ச்சுக்கு போகிறேன்னா போயிட்டு வா. போயிட்டு வந்தோன்னே உங்கள் வீட்டில் சட்டி பறக்க வைக்கிறேன். போயிட்டு வா. வட்டிக்காரன் உன் வீட்டில் வர வைக்கிறேன். போயிட்டு வா. தட்டன்னு ஆடுறவா. நிம்மதியாக கோயிலுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வர நீ வா. 3வது கண் அங்கே பார்த்து உனக்கு ஒரு அம்பு அனுப்புகிறான். அவனை ஜெயிக்க ஒன்றும் தேவையில்லை. இப்போ தான் அதுக்கு ஆப்போசிட். நான் எப்படி இருக்கிறேன்றது சோதனை வந்த பிறகு தான் தெரியும். என் பாடியில் உள்ள இம்யூனிட்டி எப்படின்னு நோய் வந்தால் தான் தெரியும். என் நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குன்னு அப்போ தான்டா தெரியும். நீ தைரியசாலியா கோழையான்னு உன்னை யாருன்னா மோதி பார்த்தா தான் தெரியும். அதுக்கு மட்டும் நமக்கு சூடு சொரணம் ரோசமெல்லாம் வந்துடுது. மோதிட்டியா, கேட்டுட்டியா என்ன? ஆனால் அந்த ஆகாயத்து அதிகார பிரபு பிசாசு வந்த பிறகு தான் நம்ம யாருன்னே தெரியும். நீ அப்படியே தான் இருக்கிற, இன்னும் மாறவே இல்லைல்ல. உன் பேச்சு மாறல, உன் சுபாவம் மாறல, உன் குணம் மாறல. நீ அப்படியே தான் இருக்கிற. எப்படி இருக்கிற? அப்படியே தான் இருக்கிற. போடா நீ எல்லாம். எப்படி இருக்க பாத்தியா? எப்படிங்க இருக்கீங்க? வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம் உனக்கும் எனக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். இது கடைசி காலம், இதோ நான் சீக்கிரமா வருகிறேன், ஆயத்தமா இரு என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். அந்த எக்கால சத்தத்தையும் அந்த மெக்கஃபோனையும் அந்த மைக்கையும் சபையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதை ஊர் முழுக்க சொல்ல வேண்டும். இயேசு வருகிறார், அவரை சந்திக்க. நீ எப்படி இருக்க? நீ போறதுக்கு ஆயத்தமா இருக்கியா? அங்கே பின்னி உங்ககிட்ட காட்டிட்டேன். எல்லார் கையில் என்ன இருக்கு இப்போ? என்ன கண்ணாடி? ரோமர் 6ஆம் அதிகாரம். நான் முன்னே அடிமையாக இருந்தேன், முகம் மாறல, தலை சீவல, முகம் கழுவல, நான் அலங்கோலமாக இருந்தேன் என்பது கண்ணாடியில் காட்டியிருக்கிறேன். ஆனால் இப்போ கண்ணாடியில் நான் பார்க்குறேன், இல்லையே நான் நல்லா இருக்கேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அந்த கண்ணாடியில் என் முகம் இல்லைப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் பிரிச்சிடுவேன், கேம்ப் வந்தால் பிரித்து காட்டிடுவேன். நான் அங்கே இல்லை, ஆனால் இருக்கிறவர்கள் உங்களை இன்றைக்கு சீர்படுத்துங்க. இது சாம்சனுடைய சத்தம் அல்ல, இது கர்த்தருடைய சத்தம். நான் சொல்கிறேன், நான் இன்றைக்கு இருப்பேன், நாளைக்கு செத்துருவேன். நீங்களும் இன்றைக்கு இருப்பீங்க, நாளைக்கு செத்துருவீங்க. நம்ம எல்லாரும் தேவனுடைய சந்நிதியிலே போய் சேர வேண்டும். கொள்கைவாதமாய் கொள்கை ரீதியாக தெய்வத்தை பின்பற்றாதே. பெந்தகோஸ்தே கொள்கை, சிஎஸ்ஐ கொள்கை, ஆர்சி கொள்கை, இது இசிஐ கொள்கை, இது லுத்தரன் கொள்கை, இது மெத்தடிஸ்ட் கொள்கை. கொள்கை ரீதியாக தெய்வம் இல்லை. அவர் உனக்கான தெய்வம், அவர் எனக்கான தெய்வம். நான் அதை விட உலகத்திலே இருந்திருப்பேன். இங்க வந்த பிறகுதான் கொள்கையை பார்க்கிறேன். கேவலமா இருக்கு. நான் அங்கேயே போயிட்டு நான் வைணவத்திலும் சைவத்திலும் ஏதாகிலும் நான் பிறந்த திதிப்படி அப்படியே கடந்திருப்பேனே. இங்கே வந்தும் கொள்கை ரீதியாய் கொள்கைவாதியாக நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம். பிரியக்கூடாதுங்க. இறைவன் இயேசுவையாகவே ஆராதிக்கணும். இவர் பெந்தகோஸ்தே இயேசு, இவர் மெத்தடிஸ்ட் இயேசு, இவர் ஆர்சி இயேசு. நீங்கள் எந்த இயேசு? உனக்கு என்ன தெரியும் இயேசுவை பற்றி? நீ இயேசுவை கேட்குறியா, கர்த்தராக இயேசுவை கேட்குறியா, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்குறியா, அல்லது கர்த்தர் இயேசுவை கேட்குறியா? எந்த இயேசு கேட்குறன்னு கேளு. அவன் கேட்குறான், நீ பெந்தகோஸ்தா சிஎஸ்ஐயா? இயேசு தெரியுமான்னு கேளுங்க. என் அறிவில் 3 இயேசு இருக்காரு. இவர் பெந்தகோஸ்தே இயேசு, இயேசு கிறிஸ்துவா, கர்த்தர் இயேசுவா, கர்த்தராகிய இயேசுவா, அல்லது இயேசுவா?
இந்த எந்த இயேசு மெத்தடிஸ்ட், எந்த இயேசு கிறிஸ்து, எந்த இயேசு ஆர்சி, எந்த இயேசு இசி, எந்த இயேசு இண்டிபெண்டன்ட் சர்ச்சு, எந்த இயேசு சிபிஎம், எந்த இயேசு, என்னங்க கொள்கைவாதியாக பிரித்து கிடக்கிறோம். ஒரு காலத்தில் முன்னே நாம் கடந்தோம், ஆனால் இப்பொழுதோ தீர்த்து வரையும் நம்ம போயிருக்கிறோம். சம்பூர்ணமாய் பரிசுத்த ஆவியானவரை பொழுதுவரலினால் தான் எனக்கு இந்த ஆடை கொடுத்தது என் அப்பா கொடுக்கல, என் அம்மா கொடுக்கல, என் சுதந்திரம் கொடுக்கல, என் ஜாதி என் ஜனம் கொடுக்கல, இறைவன் எனக்கு கொடுத்த அழகு. நான் எப்படி இருக்கேன்? இங்கே ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷமா இல்லை. நம்ம வாழ்க்கையை அலங்கோலமாக்கி அசிங்கப்படுத்துவது, வாயில கெட்ட வார்த்தை வர வைப்பது, ரோட்டில் சண்டை போட வைப்பது, நம்முடைய உறவுகளை பிரித்து வேடிக்கை பார்க்க வைப்பது, அசிங்கப்படுத்துவது, அசுத்தமாய் பேச வைப்பது, பேய். அவனை விரட்டுறது யாரு? என்னை பொறுத்தவரைக்கும் பாருங்க, என் பிள்ளைய அடிப்பேன், என் பிள்ளைய கண்டிப்பேன், வயசெல்லாம் கிடையாது. கண்ட்ரோல் ஆகிறவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுவேன், கண்ட்ரோல் ஆகாதவங்களை விட்டுடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். இத்தனை இப்போ நம்ம படித்தோமே, எவ்வளோ லிஸ்ட் அவுட் பண்ணீங்க? அக்கிரமம், அசுத்தம், பாவம், இச்சைகள், இத்தனைக்கும் காரணம் பேய். பழி அவன் மேலே போட்டுடலாமா? இல்லைங்க. நாம் கண்களை திறக்கப்பட்டு புண்ணியமாய் தீத்து 3:3 அதான வாசித்தோம். நம்ம 4வது வசனம் வாசிங்க. தீத்து 3:4. தேவனோ, நான் படிச்சிட்டுமா? நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது தாம் செய்த நீதியின் கிரிகளில் நிமித்தம் அல்ல, அவர் இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல். எதுக்கு அந்த கேம்ப்பு, இந்த கேம்ப்பு, இந்த மீட்டிங், அந்த மீட்டிங்கு? பொழுது வேலை இல்லையா? நான் தான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் விதண்டாவாதக்காரன். அப்பத்துலேருந்தே தொட்டு பார்ப்பேன், தொடக்கூடாத தொட்டு பார்க்கக்கூடிய விதண்டாவாதக்காரன். நான்லாம் இங்கே தெய்வத்துக்கு வந்த பிறகு தான் என்னுடைய ஆவி கண்ட்ரோல் ஆச்சுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாய் பொழிந்தருளும் பொழுது தேவன் மகா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அவருடைய சாயலுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ரைட்டு, ஓகே. என்னோட கூட இப்போ ரோமருக்கு வாங்க. நம்ம வெளியே போக நான் விரும்பல. இப்போ இது இங்கே பாருங்களா, இது இன்றைக்கு உள்ள செய்தி, இந்த வருஷத்துக்குரிய செய்தி, இந்த மாதத்துக்குரிய செய்தி இல்லை. சாகர வரையும் இந்த செய்தி எனக்கு மிக முக்கியமான செய்தி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த செய்தி உணர்த்தப்பட்டு உங்களோடு கூட இடைப்படுமானால் இந்த செய்தி மரிக்கும் வரையும் நம்மோடு கூட இருக்கும். ஆமென். மரிக்கும் வரையும் என்னத்தை பார்க்குறோம்? கண்ணாடி. இதுதான் கண்ணாடி. எப்படி இருக்கும்? சகோதரனே, நிறைய விஷயம். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்படி என்ன தெரிஞ்சு போச்சு? யாரு தான் காரணக்கர்த்தர்? யார் தான் என் வாழ்க்கை அழிவதற்கு, என் வாழ்க்கைக்கு சோதனைக்கு காரணமாக இருக்கிற மூலக்கர்த்தர் யாரு? பேய். ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆகாயத்து ஆவிக்கேற்றபடி. அவன் தான் ஏவறான். விட்டுறாத அவனை விட்டுறாத. ஆனால் பரிசுத்த ஆவி என்ன சொல்ல? அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளு. அது கேட்க மாட்டோம். அவகிட்ட மன்னிப்பு கேடு. ஐயோ, நான் ஏன் ஸ்டேட்டஸ்னா அவள் ஸ்டேட்டஸ்னா அவள் தகுதின்னு ஏன் தகுதி? நான் போய் மன்னிப்பு. நான் அக்கா, அவள் தங்கச்சி, நான் அண்ணன், நான் தம்பி. தெய்வம் சொல்லுகிறதுக்கே வாழ்க்கையில் எல்லாரும் சர்க்கிள் வரதான் செய்யும். எழுந்துடணும், உடனே உஷாராயிடணும். சறுக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது, விழுந்தே கிடக்கக்கூடாது. எல்லாருக்கும் வரும். எழுந்து வெளியே வந்துடும். அவளை கர்த்தர் உன்னை கழுவி நிறுத்துவார். ஆவிக்கேற்றபடியும் நடந்து கொண்டீர்கள். எபேசியரில் இருக்கிறோம் நம்ம.
அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அதுதான் நம்ம ரோமர் 6ஆம் அதிகாரம் 22-23 படித்தோம். கோபாக்கினை, அதனால் என்ன கிடைச்சது? லாபம் என்ன? உங்களுக்கு பெனிஃபிட் என்ன? மரணம். அதான் நியாய தீர்ப்பு போயிட்டா தப்பிக்க முடியாது. அப்போ இங்கே எனக்கு வழக்கு வந்திருக்கு, எனக்கு ஒரு வாய்தா வந்திருக்கு, நீ தப்பிக்கவே முடியாது, முடிஞ்சு போச்சு. மரணம். இந்த மரணம் அல்ல, நரகம். எல்லாருக்கும் சாவு வரும், அந்த மரணம் நித்திய நரகம். சரி, என்னோட கூட தியானத்துக்கு வாங்க. இப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கிங்க. இங்கே பாருங்க, 17வது வசனத்தில், முன்னே நாம் பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம், அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாய் கிடந்தோம். 20வது வசனம் வாசிங்க. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். நீதியே கிடையாதுங்க, நியாய நீதியே கிடையாது. இப்படி தாண்டா. அதனால நீதிக்கு நாம் விலகி இருந்தோம். அதனால் பெனிஃபிட் என்ன? 21வது வசனத்தில், இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே. இப்ப நான் சொல்றேன், இங்க பாருங்க, கண்ணாடியை பார்த்தீங்க, வெட்கமாக இருக்கிறதுல கவனமாக இருங்கள். எது வெட்கமா, எதை கரெக்ட் பண்ணுமோ அதை கரெக்ட் பண்ணிக்கங்க. தலை கலைஞ்சிருக்கு, இங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, எண்ணெய் வடியுது, தொடச்சிக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால என் அன்பு மகளே, மகனே, உங்களுக்கே தெரியட்டும், என்னுடைய ஆடை வெட்கமாக இருக்குதா, மாத்திக்கங்க. நான் ஓப்பனாகவே சொல்றேன், வெட்கமாக தோன்றுகிறதை மாற்றுங்கள். எப்படி இருக்குங்க? வெட்கமாய் வெளியே தலை காட்ட முடியல, என்னுடைய கௌரவம் போயிடுச்சு, வெட்கமாக தோன்றுகிறதை விட்டு வெளியே வந்துரு. உன் பிள்ளைகள் நடுவே உன்னால் தலை நிமிர முடியல, வெட்கமா இருக்கு. அதனால் என்ன பெனிஃபிட்? அவைகளின் முடிவு மரணமே. அவைகளின் முடிவு மரணமே. பவுல் இதை பற்றி சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 1:13 அவர் சொல்றாரு பாருங்களேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும், அவரு கூட சொல்றாரு பாருங்களேன், முன்னே நான் தூஷிக்கிறவனும், துன்பப்படுத்துகிறவனும், கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். 3 சொல்றாரு பாருங்களேன். முன்னே நான் அப்படி இருந்தேன்யா, ஆனா இப்போ இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹலோ, நான் முன்னே அப்படி இருந்தேன், இப்போ இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? முன்னே இருந்தேன், இப்போ இல்லை. கர்த்தர் நல்லவர். அதனால ரெண்டுத்தையும் வச்சுக்கிங்க. ரெண்டுமே நம்ம கிட்ட தான் இருக்கு. நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. தீமையை விட்டுடுவோம், நன்மையை மட்டும் வச்சுப்போம். முன்னே 3 நான், பவுல் சொல்றார், நான் தூஷிக்கிறவனும். நான் என்ன பண்றவன்? முன்ன விட்டு பின்னாடி பேசுவேன். அந்த கொள்கையை பற்றி பேசுவேன், இந்த கொள்கையை பற்றி பேசுவேன். தூஷிக்கிறவன். இப்போ நான் தூஷிக்கிறது இல்லை. எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றீங்க? ப்ளீஸ் தயவுசெய்து தூஷிக்காதியா, யாரையும் தவறா பேச. முன்னே நான் தூஷிக்கிறவன். செகண்ட் பவுல் சொல்றாரு, துன்பப்படுத்துகிறவனும், நான் அடித்து துன்புறுத்துகிறவன். 3வது கொடுமை செய்கிறவனும். கொடுமை வியாதி, நான் கொடுமைக்காரன். இப்பொழுது அவர் சொல்றாரு தொடர்ந்து, அப்படி இருந்தும் தேவனுடைய, நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். அறியாமலும் அவிசுவாசத்தினால் அப்படி செய்தபடியினால் நான் இரக்கம் பெற்றேன். நாம் இப்போ இவ்வளோ வருஷமா சர்ச்சுக்கு வந்து நான் எப்படிதான் இருக்கிறேன் தம்பி? இதை நான் செய்யலாமா, செய்யக்கூடாதா? என்னுடைய வேதத்தின்படி, மதத்தின்படி இல்லை, என்னுடைய வேதத்தின்படி இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா? நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம்? தெய்வீக வாழ்க்கை என்பது விலையேற பெற்ற வாழ்க்கை. அது தேவனுடைய இரக்கத்தினால் கிடைத்த வாழ்க்கை. இங்கே நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, முகமுகமாக நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த முன்னே என்ற கேட்டகரியில் நிறைய பேர் இருக்கீங்க. பயமாக இருக்கு, நினைச்சாலே எனக்கு அலறலாக இருக்கு. எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் கையை அப்படி விரிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதெல்லாம் அவர் தான் சொன்னார். வெள்ளிக்கிழமை பேசணும், சனிக்கிழமை பேசணும், ஞாயிற்றுக்கிழமை பேசணும். வெள்ளிக்கிழமை காலையில் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றேன், பேசுகிறார். அவர் பேச சொன்னதை தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அவரும் சபையும். ஸ்தோத்திரம்.
கொஞ்சம் தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் என்னோடு கூட முன்னே அவர் பவுல் நான் இரக்கம் பெற்றேன் என்றார். அதனால் பெனிஃபிட்ஸ் பாருங்களேன். முன்னே பெனிஃபிட்ஸ் என்ன? மரணம், பயம், குழப்பம். இப்பொழுதோ 18வது வசனம், ரோமர் 6:18, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். இப்போ எதுக்கு அடிமை? எத்தனை பேர் சொல்றீங்க? என்னத்துக்கு அடிமை? நான் ஒன்றத்துக்கு மட்டும்தான் அடிமை. இப்பொழுதோ எதுக்கு அடிமை? நீதிக்கு அடிமை. 19வது வசனம், உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பரிசுத்தமானதாகவே இருக்கட்டும். இந்த சரீரத்தில் பாவம் ஆளக்கூடாதுங்க. ப்ளீஸ், இந்த சரீரத்தில் என்ன ஆளக்கூடாது? இப்போ ஆராதனையில் சொன்னாங்க, இது தேவனுடைய ஆலயம் அல்ல, தேவனுடைய ஆலயம் நாம் தான். இந்த சரீரத்தில் என்ன ஆளக்கூடாது? பாவம் ஆளக்கூடாதுங்க. உங்கள் வீட்டில் நான் திரும்ப சொல்கிறேன், சினிமாக்காரங்க ஆளக்கூடாதுங்க. உன் ட்ரெஸ்ஸில் சினிமாக்காரன் போட்டுனுக்கிற ட்ரெஸ்ஸு வரக்கூடாது உன் உடம்புல. இது தேவனுடைய என்ன சத்தமே இல்லையா? ஆலயம். உன் செல்ஃபோன் தேவனுடைய ஆலயமாக இருக்கட்டும். உன் கண் பார்வை தேவனுடைய ஆலயம். யோசித்து பார், இது ஆலயத்தில் இருக்கலாமா? இது ஆலயத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? யோசித்து பாருங்களா, சிந்திச்சு பாருங்கண்ணே. அதனால தான் நம்ம பேதுருவில் நம்ம படித்தோம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தை கெடுத்தால் நானும் உங்களை வச்சிருவேன். நான் உங்களுக்கு வத்தின்னுவார். அவர் வைக்க மாட்டார், நல்ல தெய்வம், ஆனால் உனக்கு வரும். ஸ்தோத்திரம். வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பேசுகிற நான் மனுஷன், எனக்கும் வரும் பிரச்சனை. நீ சோதனைக்கு உட்படாதபடி மற்றவர்களை கண்டிக்க பொழுது கவனமாய் கண்டி என்று தான் எனக்கு உபதேசம் பண்ணுது. மற்றவங்களை கண்டிக்கிறது சும்மா இல்லை, அதே சோதனை எனக்கும் வரும். நீயும் சோதிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிரு என்பதுதான் வேதம். நான் கண்டதை பேசிட்டு கூடாது. நானும் மனுஷன்தான், எனக்கும் வியாதி பலகீனங்கள் வரும், நானும் யோசிக்கணும் மகளே. ஆகவே முன்னே அப்படி ஏகப்பட்ட லிஸ்ட் அவுட் பார்த்தோம். இப்பொழுதோ தேவனுடைய இரக்கத்தினால் நாம் எப்படி இருக்கணுமா? பலன்கள் என்ன? 22வது வசனம் பலன் சொல்லுங்க பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்த பலன். அங்கே பலன்னா பார்த்தோம், மரணம், வேதனை, துக்கம், வெக்கம், அசிங்கம், அருவருப்பு, அசுத்தம். ஆனால் இங்கே பரிசுத்தம். செகண்ட் ஒன், முடிவோ நித்திய ஜீவன். பிரைஸ் காட். இப்போ புரிஞ்சவங்க மட்டும் சத்தம் வராமல் சில்ட்ரன்ஸ் கிளாப் பண்ணுவோம். ஹலோ, சில்ட்ரன்ஸ் கிளாப். சில்ட்ரன்ஸ் டைரக்டர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. சவுண்ட் வரக்கூடாது. பிரைஸ் காட். 2 பெனிஃபிட்டுங்க. இப்பொழுதோ பரிசுத்தம் எனக்கு பெனிஃபிட்டு. இந்த பரிசுத்தத்தை நீங்கள் குளிச்சுட்டுலாம் வர முடியாது. கும்பமேளாவுக்கு போயிட்டு குளிச்சுட்டுலாம் வர முடியாது. கங்கை யமுனாவிலலாம் குளிச்சுட்டு வர முடியாது. ஞானசானம் எடுத்துகிட்டு அவனுக்கு பரிசுத்தம் வந்துடாது. வேத வசனத்தை படித்து பின்பற்றணும், வேத வசனத்தை ஃபாலோ பண்ணணும், பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணணும். அப்போ தான் பரிசுத்தம் வரும். நீ ஏதோ நாட்டிகம் வந்துட்டு ஷோ காட்டிட்டு போனால் பரிசுத்தமெல்லாம் வந்துடாதுங்க. கடுமையாக அதுக்காக கொஞ்சம் உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஸ்தோத்திரம். இப்போது நான் நீதிக்கு என்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தபடியினால், தேவனுக்கு என்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தபடியினால், 18-19 பார்க்குறோம். நீதிக்கும் 22வது வசனத்தில் தேவனுக்கும் நீதிக்கும் அடிமையாக ஒப்பு கொடுத்தபடியினால் எனக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் ஹோலினஸ், 2வது ஒன்று, செகண்ட் ஒன் எட்டர்னல் லைஃப். இது யாரும் கொடுக்கவே முடியாது. இந்த 2 யாரும் கொடுக்க முடியாதுங்க. நான் கூட கொடுக்க முடியாதுங்க. அப்பா தான் கொடுக்க முடியும், இறைவன் தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை நான் கொடுத்துட முடியாதுங்க. அவர் உன்னை உணர்த்தினால் பரிசுத்தம். அவர் உன்னோடு கூட பேசினால் நித்திய ஜீவன். கர்த்தர் நல்லவர். எப்படி இருக்கீங்க?
கொஞ்சம் ஆழமாய் சிந்திப்போம். 1 மைனர். ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? எப்படி இருக்கீங்க? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் பழைய ஏற்பாடுலேயே பேசுவார், நான் புதிய ஏற்பாடு பேசினா தாங்க மாட்டீங்க. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறார். தயங்கிடாதே, தாவி ஓடிவா. இப்படிதான் இயேசு பேசும்பொழுது இயேசு பார்த்து சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், யார் கேட்பார்கள்? போயிட்டே இரு. நான் சொல்றது கூட உங்களுக்கு கொஞ்சம் எப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கல்லு கடிக்கிற மாதிரி இருக்கும், பல்லுல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்க மாதிரி தெரியுது. இது நான் அப்படி கொஞ்சம் பார்க்குறேன், மென்று சாப்பிடு, நல்லா இருக்கும். பிசாசு சொன்னா இந்த கல்லுகளை அப்பமாக்க முடிச்சு, வேலையை பாடுறா, இந்த கல்லுகளும் எனக்கு பிள்ளைகள். அதனால தெய்வ ஜனமே, ஹலோ தம்பி, டேய் தம்பி கவனி, ரட்சிக்கப்பட்டியா? முன்னே இப்போ ரெண்டுத்தையும் பார்த்துக்குங்க. முன்னே இப்போ, முன்னே இப்போ. முன்னே நான் நரகத்துக்கு யமலோக வாசலில் இருந்தேன், இப்பொழுதோ எனக்கு கிடைத்த பலன் பரிசுத்தம், முடிவோ நித்திய ஜீவன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதுக்கு உதாரணங்கள் பல கொடுப்பேன், 2 உதாரணத்தை காட்டிட்டு போயிடுறேன். காட்டுங்க நீங்கள். தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொல்லவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொல்லவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொல்லவா. ஹலோ, லூக்கா 15ஆம் அதிகாரம். நான் முடிச்சிடுறேன், உங்களை நான் வைக்க விரும்பலை. ஏன்னா உங்களுக்கு நீங்கள்லாம் சிலர் உங்களுடைய மனசெல்லாம் வேவரிங்கில் இருக்கு. எப்போ செய்தி முடிப்பார்? செய்திங்க, இது தெய்வ வார்த்தை, இதுதான் உங்களுக்கு பதார்த்தம், இதுதான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, பெருமாள் கோயிலுக்கு போனால் கிடைக்கும் தவுள் சுண்டல். என் இயேசுகிட்ட கிடைக்கக்கூடியது என்ன தெரியுமா? இதுதான் திரு விருந்து, இறைவனுடைய விருந்து. 24வது வசனம், என் குமாரனாகிய இவன் மரித்தான், இவன் மரித்தான், முன்னே திரும்பவும் உயிர்த்தான். இங்க பாருங்களா, இங்க இருக்கு பாருங்களா, முன்னே இப்போ. எப்படி இருக்க இளைய குமாரா? முன்னே மரித்தான், இப்பொழுதோ உயிர்த்தான். உயிர்த்தான், காணாமற் போனான், முன்னே காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். திரும்பவும் காணப்பட்டான். இங்க பாருங்களா, முன்னே இப்போ. இப்போ எப்படி இருக்காது? எப்படி இருக்க இளைய குமாரா? முன்னே செத்துட்டு இருந்தேன், முன்னே காணாமல் போயிருந்தேன், இப்போ நான் மரித்தேன், உயிர்ப்பிக்கப்பட்டேன், காணாமற் போனேன், இப்பொழுது என்ன? தம்பி மைக் இருக்கா தம்பி? சொல்லு, நான் சொன்னதெல்லாம். அவர் பைபிள் எடுக்கல, எங்கேருந்து சொல்லுவார் அவர்? அவர் தான் இப்போ எக்ஸாம் 10th எக்ஸாம் எழுதுகிற மாதிரி எழுதுறாரு. டைம் முடிஞ்சு போச்சு, பேப்பரை சுருட்டணும். பைபிளை பாருங்க, அப்போ தான் என் அர்த்தம் புரியும். முன்னே நான் மரித்து போயிருந்தேன், தேவனுடைய கிருபையினால் நான் இப்பொழுது எப்படி இருக்கேன்? எங்க அப்பா பார்வையில் உயிர்ப்பிக்கப்படுது. இங்க பாருங்க, கடவுள்கிட்ட எழுப்புதல் கேட்காத, இந்த வார்த்தை உன்னை எழுப்புதலாக்கணும். என்ன எழுப்புதலாக்கும்? ஏண்டா பிரசங்கம் பண்ணும்போது செத்து போய் கிடந்த, இப்போ வீட்டுக்கு வந்து என்னை எழுப்புதலாக்கணும், எப்படிடா உன்னை ஆக்க முடியும்? உன்னை எழுப்புதலாக்குவது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். இதுதான் உன்னை உயிர்ப்பிக்கும். முன்னே நான் மரித்திருந்தேன், இப்பொழுது நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். The second one, காணாமற் போனேன், நான் காணாமற் போயிட்டேன், சர்ச்சை விட்டு போயிட்டேன், பாஸ்டருக்கு தெரியாது, நான் காணாமற் போயிட்டேன், தேவ சமூகம் இல்லை, காணாமற் போயிட்டேன், திரும்பவும் காணப்பட்டேன். திரும்பவும் காணப்பட்டேன். எத்தனை பேர் நான் தான் அதுன்னு சொல்றீங்க?
ஓ, நீங்களாம் நீதிமான்கள். அல்லேலூயா. என்ன சாமியல் நம்ம சொல்லலாம்ல, நான் தான் அது. அல்லேலூயா. இன்னொரு சம்பவம் கூட காட்டுறேன், ஒரு உதாரணத்தை காட்டுறேன். ஏன்னா நீங்கள்லாம் நிறைய செய்தியாளர் இருக்கீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படி பேசுனீங்க ரொம்ப ட்ரையாக இருக்கும். எப்படி ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் பேசுனா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மசாலா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொரு உதாரணத்தை கூட கொஞ்சம் காட்டுறேன். ஆதியாமம் 45:26. நீ கார்டு கொடுங்களேன், கார்டு கொடுங்க, முடிச்சிருக்கோம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். ஹலோ, அவன் யோசேப்பு எங்க? இஸ்மவேலுக்கு அடிமையாக விற்கப்பட்டான், எகிப்துக்கு அடிமையாக கைமாற்றப்பட்டான். ஆனால் இப்பொழுதோ, ஹல்லேலூயா, புரிஞ்சவங்க மட்டும் இப்ப சத்தமா கையை தட்டு. இப்பொழுதோ, இப்ப புரியுதா உங்களுக்கு? முன்னே அடிமை, முன்னே மறக்கப்பட்டேன், முன்னே மரித்தேன் எங்க அப்பாவுக்கு. உங்களுக்கு புரியுதா? முன்னே நான் மரிச்சிட்டேன் எங்க அப்பாவுக்கு, இப்பொழுது நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அப்போதுமா கை தட்டுறது, உங்கள் மைக்கை தூக்கி போட்டு போயிடணும் போல இருக்கு, உங்ககிட்ட மாரடிக்க முடியல. நல்ல சத்தமா உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, உணர்வுபூர்வமாக அப்பாவுக்கு சொன்னாங்க, செத்துட்டான். ஆனா இப்போ யோசேப்பு அதிகாரியா இருக்கான். புரியுதா? அட மசாலா போட்டா வீட்டுல எல்லாம் மணக்குங்க. என்ன உங்க வீட்டுல பிரியாணியா, மட்டனா, மீனா? அட கருவாடு போட்டு போறோம், என்ன குப்பு. ஆனா வசனம் போகும்பொழுது என்ன கப்பு, கப்சி. என்ன யாருக்கு உள்ள போட்டு வச்சுக்கிற? வெளியே காட்டு, அந்த 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 ஸ்மெல்ல வெளியே வரட்டுமே. நான் மசாலா தான் போடுறேன். முன்னே யோசேப்பு அப்பாவுக்கு மரிச்சிட்டான், ஆனால் அண்ணன் தம்பிக்கு அடிமையாக விற்கப்பட்டான். அப்பாவுக்கு அடிமைன்னு தெரியாது, அப்பாவுக்கு மறிச்சிட்டான், அண்ணன் தம்பிக்கு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா, என் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குறீங்க. நீங்க அடிமை, மரித்தேன், அடிமையானேன், ஆனால் இப்பொழுது நான் அதிகாரியா. என்ன ரீசன்? வாசி, கண்டினியூ பண்ணுங்க. 27 26 முடிச்சிட்டீங்களா? அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் இருதயமே நின்னே போச்சாங்க. யாருடைய இருதயம்? பத்தியா, யோசேப்பு இருதயமா? என்ன தம்பி கதை இப்படி? ராமனுக்கு சீதை சித்த பண்ற, யாருடைய இருதயம்? இன்னும் போஸ்ட் நீங்க போயிட்டு மொட்டை எப்படி கேட்ட? மொட்டை வாழுங்க. உங்களுக்கெல்லாம் வேத வசனமே புரியாதா? நான் இப்போ குரான்ல இருந்தா கேட்குறேன், ராமாயணத்தில் கேட்குறேன், பைபிள்ல இருந்தானே கேட்குறேன், நான் இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் கேட்குறேன், ஆதியாமம் தானே கேட்குறேன். ஆதியாமே தெரியல விட்டால் உனக்கு எப்படி அந்தம் தெரியும்? அதனால தான் சொல்லுவேன், வாலண்டியர்ஸு ஊழியர் செய்கிறேன் என்று சொல்லி வெளியே போயிட்டு நாங்களும் ஊழியர் செய்கிறோம். பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணு, கொஞ்சம் ஃபாலோ பண்ணு, சொல்லிடாத வெளியே ஊழியக்காரன்னு. முக்காடு போட்டு வெக்கமா போ. வேத வசனம் தெரியாவிட்டால் நீ எல்லாம் சோதனை ஜெயிக்கவும் முடியாது, உலகத்தில் உன்னை சாட்சி பொருளாகவும் காட்டவும் முடியாது. இறைவன் உன்னிடத்தில் வெளிப்பட மாட்டார். வேதம் தெரியணும். மூச்சு அடைத்து போனது யாரு? யாக்கோபு. என் பையன் செத்துட்டான்னு சொன்னாங்க. இவன் 11 பேரும் தின்னுட்டுக்கிறானுங்களா அவனை சொல்லணும்னு நினைக்கிறான். உன்னை அடிமையை வித்தவன் எப்படி அதிகம்? அதானே தேவ கிருபை. அல்லேலூயா. அதான் இருக்கும். எப்படியா ரட்சிப்பு வந்துச்சு? இவெல்லாம் எப்படி மாறினா? இவன் இந்த கீழ் ஜாதியாச்சே, இவ்வளவு மோசமானவன் எப்படிடா பாஸ் ஆயிட்டான், எப்படிடா பிஷப் ஆயிட்டான், எப்படிடா உன்னதமான பொறுப்புக்கு வந்தான்? தேவ இரக்கம். இவன் தூஷிக்கிறவன், அடிக்கிறவன், கொடுமைப்படுத்துறவன் எப்படிடா இவன் மேடையில பிரசங்கம் பண்றான்? தேவ இரக்கத்தினால் தீமோத்தேயு ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. புரியுதா இல்லையா? நான் சொல்லுவேன், இங்க வந்தவன் வந்த மாதிரி இருக்காதியா. வாழ்க்கை மாத்திக்க, மாறணும். மாற்றம் இல்லாவிட்டால் நான் மாறிடுவேன். உனக்கு நான் போதகன் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லுவ. தயவு செய்து அந்த பாஸ்டர் நான் கிடையாது. நிறைய பேர் இருக்கான் ஷோ காட்டுறதுக்கு. என்ன சண்டே வந்துருப்பது, தசம்பா கொடுத்துருப்பது, காணிக்க கொடுத்துருப்பது, காரில் வந்திருக்க, பைக்கில் வந்திருக்க, உங்களை அமோகமாக ஆசீர்வதிப்பா. இல்லை, உன் ஆசீர்வாதத்திற்கு உடந்தியாக உன் பரிசுத்தமும் நித்திய ஜீவனம். உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவனுடைய கரம் உனக்கு துணையா இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பேசட்டும் நம்மோடு கூட. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று யாக்கோப்பு கேள்விப்பட்டது மூச்சு அடைத்து, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது இதெல்லாமே ஒவ்வொரு ரகசியங்க. அந்த வண்டி அவன்
அவன் காட்டுகிற ஒவ்வொரு விஷயமும் அடையாளம் அதுதான். எங்க இயேசு ரட்சித்தார், கிருபை வரங்கள் எங்கங்க? எங்க நீ உயிரோடு இருக்கிறன்றதுக்கு அடையாளம் எங்க? அடையாளம் இல்லையே. எங்க என்ன அடையாளம் வச்சிருக்கிறோம்? என்னம்மா அடையாளம் இருக்கு? எங்க பரிசுத்தத்தை காட்டு. குணங்கள். பரிசுத்தம்னா வெள்ளஞ்சொல்ல போட்டது இல்லை, கேரக்டர். எங்க உன் பரிசுத்தத்தை காட்டு. ஹோலினஸ் எங்க இருக்கு? உன் சரீரத்தை காட்டு. உன் எண்ணங்கள், உன் சிந்தைகள், உன்னுடைய காம விகார எண்ணங்கள் எப்படி இருக்கு? யோசிச்சு பார். எல்லாத்தையும் காட்டுறான். இது எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. வீட்டில் போய் தியானிச்சுக்கிங்க. என்ன தான் படித்தாலும் படிக்கிற மாதிரி தாங்க இது. சொல்லுங்களா? காட்டினான். யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. உயிர்த்தது. அப்பா, எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை இறைவன் கண்ட பிறகு உயிர்க்கட்டும், அவருடைய இருதயம் உயிர்ப்பிக்கட்டும். ஒரு மனுஷன் எனக்கு கிடைச்சிருக்கா, இவனால் ஊழியம் கட்டப்படும், இவனால் இந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படும். ஒரே மனுஷன் சைனா ரட்சிப்புக்கு, ஒரே மனுஷன் ரஷ்யா ரட்சிப்புக்கு, ஒரே மனுஷன் இந்த கடைசி கால செய்திக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நானாக இருக்கட்டுமே, அது நீங்களாக இருக்கட்டுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்பொழுது யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது. எத்தனாவது வசனம்? 27. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும். நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். ஸ்தோத்திரம். இது போதும். எத்தனை பேர் சொல்றீங்க? என் நிமித்தம் பரலோகம் பெரிய சந்தோஷம் அடையும். ஒரு பாவி மனம் நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடையும். ஓகே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தட்டும். எப்படி இருக்கீங்க? என் நிமித்தம் பரலோகம் எப்படி இருக்கும்? என் நிமித்தம் சபை எப்படி இருக்கு? என் நிமித்தம் ஊழியக்காரன் சந்தோஷப்படுறானா துக்கப்படுறானா? என் நிமித்தம் என் அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்களா துக்கப்படுறாங்களா? என் நிமித்தம் என் சமுதாயம் எப்படி இருக்கு? என் நிமித்தம் என் ஊர் எப்படி இருக்கு? இப்படி இருந்தவன், அதாவது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதாவது என்னென்னா, ராஜா இப்பொழுது அவர் கிங்ஸ்லியாக மாறிக்கிட்டார், பிரபு பிரின்ஸாக மாறிக்கிட்டார், மல்லிகா ஜாஸ்மீனாக மாறிக்கிட்டாங்க. இதுவாடா வாழ்க்கை? இதுவா வாழ்க்கை? இதல்லவா? இது இல்லைங்க. நான் கொடுமைப்படுத்துகிறவனாக இருந்தேன், தூஷிக்கிறவனாக இருந்தேன், நான் துன்பப்படுத்துகிறவனாக இருந்தேன். தேவ இரக்கம் பெற்றேன், அடையாளமாக இருக்கிறேன். எத்தனை பேர் அடையாளமாக இருக்கலாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.